ஹாய்! இன்றைக்கி நம்ம ஒரு ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் பார்க்கலாம். இது வந்து நான் லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்பவும் போல் நெக் வந்து 2 1/2, ஷோல்ட்ரு வந்து 3, அப்புறம் இறக்க வந்து 15 இன்ச்சு சீம் அலவன்ஸோடு சேர்ந்து. அப்புறம் செஸ்ட் ரவுண்டு வந்து 10, கீழே இடுப்பு ரவுண்டு வந்து 9, ப்ளஸ் வந்து இடுப்புக்கு மட்டும் 1 இன்ச் ப்ளஸ் இன்னொரு 1.5 இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்காக பேக் டாட். நெக்கோட லென்த் வந்து 10 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 10 இன்ச் தேவைப்படுது. இதை வந்து நான் என்னென்னா கேன்வாஸில் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு இது எப்படின்னு சொல்கிறேன். இதில் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கேன்வாஸில் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கேன்வாஸ் வந்து நான் ஒரு இந்த பேக்கோட சைஸ்க்கு லென்த்து 15 இன்ச் இருக்கு இல்லையா, அதுக்கு அளவாக நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு மேலே அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் வந்து ஷோல்டருக்கு கொடுத்துருக்கேன். அதிலிருந்து ஒரு 10 இன்ச் நான் நெக்குக்கு மார்க் பண்ணிவிட்டு, மேலே 2 1/4 இன்ச் நெக்கு, அங்கேருந்து கீழே ஒரு பாக்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கீழே இன்னும் ஒரு 1.5 இன்ச் வந்து சேர்த்திட்டு இங்கே பாதியிலிருந்து ஒரு ரவுண்டாக, ஒரு ரவுண்டு இல்லைனா கொஞ்சம் வெளியில் வந்து ரவுண்டாக ஒரு ஷேப் வரைஞ்சிட்டு நம்மளோட நெக்கோட கரெக்ட் லென்த்து 10 இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு லீஃப் வடிவத்துக்கு இப்படி போடுறேன். இது அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த நெக் லைன்லேருந்து 1 1/4 இன்ச் வந்து அளவாக நான் அதே மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறேன். இது என்னென்னா சாரியோட கிளாத் எடுத்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். சாரியோட ப்ளவுஸ் இது வந்து பழைய சாரீ தான். யூஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸ் வந்து பத்தலை, வீணாக போச்சு. ஸோ அந்த மெட்டீரியலும் நல்லா இல்லை, கிழிஞ்சங்காட்டி நான் இது வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸில் அந்த சாரியோட கிளாத்தை கொஞ்சம் எடுத்து பேக் நெக்குக்கு நான் இந்த மாதிரி டிசைன் கொடுக்க போகிறேன். நம்ம கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு. கட் பண்ணிவிட்டு அந்த மேலே எக்ஸஸாக கொடுத்த அதை கட் பண்ணிக்கலாம். அது நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இங்கே மேலே அந்த ஷோல்டர்கிட்ட அந்த 1/2 இன்ச்சை நான் இப்படி கட் பண்ணுறேன். ஏன்னா அப்படி கேன்வாஸில் இப்படி கட் பண்ணும்போது நம்ம நெக்கோட லைனிங்கில் வச்சு அயன் பண்ணும்போது நம்மளுக்கு மாறாமல் வரும். அதுக்காக இந்த பீஸ் வந்து இன்னொரு டிசைனுக்காக. இது எப்படி வருங்கிறத காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸ் மேலே வைக்கும்போது இது மேலே சாரியோட கிளாத்து, அதுக்கப்புறம் இந்த லீஃப் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து இந்த மாதிரி தனியாக வரும். இப்போ தனித்தனி டிசைனாக நம்ம பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்கை வந்து நான் லைனிங்லேயும் நெக்லேயும் கட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வெறுமனே அப்படியே என்ன லைனிங் இருக்கோ அதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச்சிங் எப்படிங்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். இது வந்து சாரியோட கிளாத்து. நான் வந்து கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன், இல்லைன்னா கொசுவும் வராது அப்படிங்கிறதுக்காக. இதை வந்து லென்த் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து 2ஆக கட் பண்ணி அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். அதுங்க இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி திருப்பிக்கலாம். அப்போ நமக்கு வந்து இந்த பீஸோட சைஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த பார்டர் பீஸை வந்து நான் அந்த லீஃப் மாதிரி கட் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி பண்ணும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஸ்டிச்சிங் எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் வச்சு ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்துக்கு மேலே லைனிங் வச்சு நம்ம சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு சென்டரை வந்து நான் நாட்ச் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சென்டரை மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் நம்மளுக்கு வந்து சென்டர் தேவைப்படுது.
இதை மார்க் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு, அடுத்து வந்து நம்ம அந்த சாரீ கிளாத்தில் கேன்வாஸை வந்து நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து எனக்கு அயர்ன் ஆகவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறேன்னா, நான் அப்படியே வச்சு தைச்சிக்கிறேன். இப்போ வந்து 2 பீஸாக இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே நல்ல பக்கம் வச்சு ஜாயின் பண்ணி திருப்பி கூட உங்களுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போது எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு ராங் சைடு வந்து கேன்வாஸை அந்த கேன்வாஸில் வந்து 2 சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து இதாக இருக்கும், அந்த மெழுகு வந்து அதில் இருக்கும். அதை வச்சு அதை கீழ்ப்புறமாக வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து வெளிப்புறமாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் உள்பக்கமும் கேன்வாஸ் மேலேயே ஓரமாக பார்த்து 2 பக்கமும் வெளிப்பக்கமும் உள்பக்கமும் தையல் போட்டுட்டு, வெளிப்பக்கம் வந்து நான் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணி எடுக்கிறேன். இதுக்கு நான் வந்து எந்த பைப்பிங்கும் நான் கொடுக்க போகிறதில்ல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணிவிட்டு, இதை வந்து அப்படியே அந்த 1/4 இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே வந்து அந்த கேன்வாஸ்க்கு மேலே மடிச்சுக்கலாம். மடித்து தைக்கும்போது நமக்கு வந்து பிரிஞ்சும் வராது. லைனிங் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது பைப்பிங் கொடுக்க வேண்டிய அவசியமும் அதுக்கு இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்படியே வச்சு சுற்றி வர ஒரு தையல் போட்டுக்கிறேன். லைட்டாக அப்படியே நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி சுற்றியும் வந்து மடித்து நம்ம எவ்வளோ எக்ஸஸாக கொடுத்துருக்கோமோ அதை வந்து அந்த கேன்வாஸ்க்கு அளவாக மடித்து தைச்சிருங்க. தைச்சிட்டு இதனோட சென்டர் பார்ட்டையும் நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். கீழே வரைக்கும் நம்ம அந்த சென்டர் எது அப்படிங்கிறத வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மெயின் கிளாத்தை தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மெயின் கிளாத்தும் அதுக்கு மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். சாரி, அந்த இது வந்து வீடியோ கட் ஆயிடுச்சு எனக்கு, அதனால் காமிக்க முடியல. இது என்னென்னா வந்து இப்போ லைனிங் இருக்கு இல்லையா, லைனிங்க்கு மேலே இந்த பிட்டை வச்சு சுற்றி ஒரு நெக்கில் தையல் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சுற்றி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம வந்து அந்த லீஃப் மாதிரி கட் பண்ண கிளாத்துக்கு அந்த பார்டர் பீஸையும் அதே மாதிரி இணைச்சிட்டு சுற்றியும் ஒரு தையல் கொடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி 1/4 இன்ச் வந்து விட்டுக்கலாம். விட்டு கட் பண்ணி வச்சுட்டு, இதுக்கு அளவாக நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் எடுத்து அதையும் வந்து இது எக்ஸஸாகவும் இதே மாதிரி அந்த ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலேயே வந்து நான் விட்டு கொஞ்சம் கட் பண்ணி வைக்கிறேன். கட் பண்ணி வச்சுட்டு இதுக்களவாக லைனிங் பீஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் பீஸ்க்கு மேலே கேன்வாஸ் மேலே படாமல் தைக்கணும். நெக்கும் அப்படி தான், இந்த பீஸும் அப்படி தான். கேன்வாஸ்க்கு மேலே படக்கூடாது. கேன்வாஸ்க்கு வெளியில் தள்ளி ஒரு தையல் போட்டுட்டு அதே மாதிரி 1/4 இன்ச் கேப்பில் நான் எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். அப்போ கட் பண்ணும்போது நமக்கு நீட்டாக திரும்பி கொடுக்கும். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பும்போது இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம அதுக்கு ரெடி அளவுக்கு வந்து ஒரு தையல் இருக்கும். ரெடி அளவுக்கு உண்டான தையலுக்கும் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து மேல் பீஸ்க்கு வந்து எப்படியோ அதே மாதிரியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கீழே இப்போ சுற்றி நம்ம தையல் போடுவோம் இல்லையா, அதுக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே இருக்கிற தையலுக்கு மேலே இல்லாமல் பக்கத்தில் இன்னும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி நான் தையல் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இது எந்த இடத்துல நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ வச்சுட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ப்ளவுஸ் பீஸ் வந்து இதில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பாருங்கள். இது வந்து சென்டர் பார்ட்டு இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னா கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு அதை நான் வந்து இதுக்குள்ளே வைக்கிறேன். வைக்கும்போது நம்ம அந்த 1/4 இன்ச் நம்ம கேப் கொடுத்துருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு ரெடி அலவன்ஸாக ஒரு தையல் போட்டிருப்போம் இல்லையா, அந்த தையலுக்கு மேலேயே வச்சு நான் கரெக்டாக மெதுவாக வந்து அப்படியே தையல் அதுக்கு மேலேயே ஒரு தையல் கொடுத்துட்டு வரேன். கொடுக்கும்போது எந்த ஒரு அளவும் நம்மளுக்கு வந்து மாறாது.
இப்படி சுற்றியும் சென்டர்லேருந்தே நான் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி சென்டர்லேருந்து அந்த பக்கமும் ஒரு தையல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நீட்டாக எக்ஸஸாக இருக்கிற அந்த இது நூலெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளேயும் நீட்டாக இருக்குது, வெளியும் நீட்டாக இருக்குது. ஸோ சிம்பிளான ஒரு நெக் டிசைன் வேணும்னா இது மாதிரி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.